தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. சபாநாயகர் மீது சட்டப்பேரவையில அதிமுக வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பத்தி நீங்க சொல்ல விரும்புவது? நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த பிரச்சனையானது என்பது புதிதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சபாநாயகர் என்பவர் ஒரு தலைப்பட்சமாக ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நிலைப்பாடு இருக்கும் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு பல வருடங்களா இருக்கு. இப்ப இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் நடுநிலையா நடக்கிறாரு, நடுநிலையா தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், இது கிட்டத்தட்ட இதனுடைய ரிசல்ட் பாருங்க, இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த தாக்கமும் இருக்காது. எல்லாருமே இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறவங்க சபாநாயகருக்கு ஆதரவாகவும், அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சபாநாயகருக்கு எதிர்வா இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு பொழுத இன்னைக்கு போக்கிடுவாங்க. இன்னைக்கு மக்கள் பிரச்சனையோ தொகுதி பிரச்சனைகளோ இல்ல மக்களுக்கு தேவைப்படுகின்ற அன்றாட விஷயங்கள் பத்தி இன்னைக்கு எதுவுமே இருக்காதுன்றதான் முதல்ல என்னோட பதிவு. அதிமுகவோட இந்த கருத்து என்பது மேபி சமீப காலத்துல செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகரை போய் பார்த்தாரு. அது ஒரு சில பேசு பொருள்லாம் இருந்தது. செங்கோட்டையன் அவர்கள் பிளவு காரணமா அதிமுக உட்கட்சி பிரச்சனை எதனா பேசினாங்களா கொண்டாங்கன்னு ஒரு சில அரசியல் சந்தேகங்கள் இருந்து அதற்கு செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே தங்கள் தொகுதி பிரச்சனைக்காக சபாநாயகரை சந்திப்பது ஒரு இயல்பான விஷயம் தான், இதுல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ மொத்த பிரச்சனையுமே இவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடந்து ஆட்சி கவர போறதோ இல்ல அமைச்சரவையில ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப சபாநாயகர் ஆமா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளரா சபாநாயகருங்க ஒரு பட்சமா நடந்திருக்காங்கன்னா கடந்த காலத்திலயும் ஒரு பட்சமா தான் நடந்திருக்காங்க. இன்னைக்கும் நடக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். நம்ம மாண்பு பிரகாரம் எதிர்பார்க்கலாம் அவங்க நடுநிலையோட இருப்பாங்கன்னு. அப்ப ஒரு தெரிஞ்ச விஷயத்த அந்த விஷயத்தினால பொதுமக்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு வருது. இந்த கொண்டு வந்த இந்த தீர்மானத்துல இப்ப அடுத்து பாருங்க, சிபிஎம் பேசுவாங்க, அடுத்து விசிகால இருக்கிறவங்க பேசுவாங்க. அவங்க எல்லாம் திமுகவை குஷிப்படுத்துறதுக்கு இப்ப பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிப்பாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி போனோம், அதிமுக இருக்கிறவங்க அவங்களை குஷிப்படுறதுக்கு போவாங்க. எண்ட் டு எண்ட் பாத்தீங்கன்னா வெறும் வெற்று அரசியல். இதனால மக்களுக்கு பயன் தர போக வேண்டிய எந்த விஷயமும் இன்னைக்கு அங்க நடக்காதுன்றது நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இப்ப நீங்க சொல்ல மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் கூட இந்த தீர்மானத்துக்கு எதிராக முன்னாடி பேசியிருந்தார் இல்லையா? இப்ப இந்த அவையில அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா? இல்ல, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப அமைதியா மெல்லனமா போகக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். உதாரணத்துக்கு சசிகலா அவர்களை பற்றி நீங்கள் எதிர்த்து பேசுங்க, பேட்டி கொடுங்க அப்படின்னு கடந்த காலத்துல அதிமுக சீனியர்கள் அவர்களுக்கு அழுத்தமோ வேண்டுகோளோ கொடுத்த போது கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுவேன், உங்க கூட நான் உறுதுணையா இருப்பேன், சசிகலா அவர்களை பற்றியோ டிடிவி தினகரன் அவர்களை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த நிலைப்பாடுல உறுதியா இருந்தார். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு பொதுவான கருத்துக்கள் சொல்றாரு. ஒன்றுபடணும், நான் விழமாட்டேன், நான் எழுந்து நிற்பேன், கட்சி ரொம்ப முக்கியம், நான் தொண்டை, இந்த மாதிரிதான் பேசுவாரு தவிர்த்து திமுக போய் அந்த கட்சியில சேர்றதோ இல்ல திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதோ அது செங்கோட்டையன் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. செங்கோட்டையன் என்ன பண்ணுவாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கிய கொடுக்க மாட்டாரு. இல்ல அவர் இவர்கிட்ட பேசணுன்ற அந்த விஷயங்களை எதிர்பார்ப்பார தவிர்த்து இது எல்லை தாண்டி போகாது இந்த பிரச்சனை. அவங்களோட நோக்கம் என்பது பிஜேபிக்கு கூட சமரசமா போகணும், பிஜேபியோட கூட்டணி நல்லா இருக்கும், அதிமுக ஒன்றிணைந்தான் தவிர்த்து சபாநாயகரோட சேர்ந்து செயல்படணும்ன்றது அவர்களுக்கு எண்ணமாக இருக்காது. நன்றி கோட்டீஸ்வரன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.